வாயத்தோட கழுத பணப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி படப்பட்டி சேனல். இன்றைக்கி நான் ஒரு செம்மையான ஆக்ஷன் மூவியோடு வந்திருக்கேன். ஹீரோவுக்காகவே ஹீரோயின், ஹீரோ கூட 4 பாட்டு, 2 அழுகை காட்சி, கடைசியில் செத்து போகணும் இல்லை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற தமிழ் படத்தோட ஒரு ஒன்லைன் தியரியை உடைச்ச படம் தான் இந்த படம். நான் படத்தை ஹீரோயின்ட்டு ஆரம்பிக்கிறேன். சின்ன வயசில் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட எப்போவுமே அடி வாங்கிட்டு வர பொண்ணு, அடி வாங்கிட்டு வர்ற பொண்ணுக்கிட்ட மேலே தப்பு இல்லைன்னா போய் திருப்பி அடி அப்படின்றாரு நம்ம ஹீரோ, அதாவது அந்த பொண்ணோட அப்பா. திரும்பி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடி வாங்கிட்டு வர்ற பொண்ணு, திரும்பவும் போகிறா அடி வாங்குறா, திரும்பவும் போகிறா அடி வாங்குறா. ஒரு சூழ்நிலையில் அப்பா எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது, உன்னை நீ தான் காப்பாற்றணும், நாங்கள் இல்லாத காலத்தில் உன்னை நீ எப்படி காப்பாற்றுக்கிறன்னு யோசி அப்படின்ற அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ எனக்கு கராத்தே கற்றுக் கொடு அப்படின்னு சொல்கிறா பொண்ணு. ஆமாம், அப்பா ஒரு கராத்தே மாஸ்டர். ஒரு காம்படிஷனுக்கு போகிற இடத்துல பொண்ணு தோத்துடுறா. அன்றைக்கி நைட்டெல்லாம் பயங்கரமான அழுகை, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்பா வந்து ஆறுதல் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு போட்டியில் நானும் தோத்தேன், அன்றைக்கி நைட் நானும் தூங்கலை, அதுக்கு அடுத்து வர எந்த போட்டியிலையும் நான் தோக்கலை, ஜெயிச்சிட்டேன், இனிமேல் வரக்கூடிய போட்டியில் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நிம்மதியாக தூங்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாம், அப்படி அவர் யார்கிட்ட தோத்தாருன்னு கேட்டால் அவரோட ஒய்ஃப் கிட்ட. ஆமாம், அவரோட ஒய்ஃபும் ஒரு கராத்தே மாஸ்டர். உன்னால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும், பிரச்சனைகளுக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீ அதை செஞ்சே ஆகணும், அப்போ தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நம்மளோட பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கராத்தே கற்றுக்கிட்ட தன் பொண்ணை உசுபேத்தி விடுறாரு அப்பா. அப்படி அந்த பொண்ணு போய் சால்வ் பண்ணக்கூடிய முதல் பிரச்சனையே அடிதடியான ஃபைட் சீனோடு இருக்கும். செம்ம அட்டகாசமான ஒரு ஃபைட் சீன் அது. நார்மலாக ஒரு ஹீரோயின் ஃபைட் பண்ணால் நமக்கு நல்லாவே அந்த ஆர்ச் தெரியும். ஒரு பேசிக்கான ஒரு ஆர்ச் இல்லாமல், ஒரு ஃபைட்டுக்கான ஆர்ச் இல்லாமல், ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பஞ்ச் வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல், இதெல்லாம் சில படங்கள் அந்த ஹீரோயின் ஃபைட் பண்ணுற சீன்ஸில் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றும் தரமான அடியோட பஞ்ச் அவ்வளவு தரமாக இருக்கும். அந்த கராத்தேவோட ஆர்க் அவ்வளவு தெளிவான ஒரு ஆர்க்காக இந்த படத்தில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து, தான் வேலை பார்க்குற இடத்துல தனக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரு மேனேஜர், அவனை வர்ற வண்டியில் வச்சு சமாளிக்கிற இடம் இருக்குல்ல, அது தரமாக இருந்துச்சு. ரீசெண்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய ஷார்ட்ஸில் இந்த சீனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், அந்த படம் தான் இந்த படம். போகிற இடத்துலலாம் பிரச்சனையை தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க ஹீரோயின். இந்த பொழப்பு நமக்கு வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் அம்மா பேச்சை கேட்காம திரும்ப திரும்ப அதவே செஞ்சிட்ருக்காங்க. அப்பா தரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி ஒரு பிரச்சனை தான் வீடு தேடி வருது. மைனிங் கான்ட்ராக்டுக்காக ஒரு பெரிய கோடீஸ்வரன் அமைச்சருக்கு 1000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதுக்காக பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டு கோடாக பயன்படுத்துகிறாங்க. அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு வர வில்லன் பயங்கரமான வில்லன். அவனோட ஃப்ளாஷ்பேக் உண்மையிலே நமக்கே அள்ளு விட்டுருது. அந்தளவுக்கு ஃப்ளாஷ்பேக் தரமாக இருக்குது. ஏன், அவன் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வர சீன் அவ்வளவு தரமான ஃபைட் சீனாக இருக்கும். படத்தை உண்மையிலே அந்த சீனை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு தரமான ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அப்படி ஒரு வில்லங்கிட்ட வம்பிழுத்து வச்சா எப்படி இருக்கும்? தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிற ஹீரோயின் கிட்ட அந்த வம்பு வீட்டுக்கே தேடி வருது. அப்படி வீட்டுக்கு வர்ற பிரச்சனையை அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேரும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்றது அருமையான ஃபைட் சீன். செம்மையாக இருக்கும் இந்த சீனு. 3 பேரும் சேர்ந்து, எஸ்பெஷலி ஹீரோயினோட அம்மா, அப்பா, ஹீரோயின் 3 பேரும் சேர்ந்து ஒருத்தனில் 2 பேர் இல்லை 100 கணக்காக வரக்கூடிய வில்லன்களை சமாளிப்பாங்க. எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சதே என்ன அப்படின்னா ஹீரோயினோட ஃபைட் சீக்வன்சஸ் தான். பாட்டு இல்லாமல், ஹீரோக்கிட்ட அழுகாமல், இன்னொருத்தன் வந்து நம்மளை காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்காம தானே கோதாவளை இறங்கி ஒவ்வொரு வில்லனையும் தனியால் நின்று சமாளிக்கிற விதம் செம்மையாக இருக்கும். அந்த 1000 கோடி ரூபாய் பணம் வில்லனுக்கு கிடைச்சதா, வில்லனை எப்படி இவங்க சமாளித்தாங்க, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது, சண்டை சண்டை சண்டை, வாங்கடா சண்டை செய்யலாம் அப்படின்னு படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சண்டை செஞ்சே படத்தை முடிப்பாங்க. அந்தளவுக்கு தரமான ஃபைட் சீக்வன்சஸ் இருக்க படம் தான் பிளாஸ்ட்.
தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அர்ஜுன் ஹீரோ, அபிராமி ஹீரோயின். அபிராமியோட சொந்த பொண்ணு தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க 2 பேருக்கான பொண்ணாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தான் அவங்க ஹீரோயினாக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. படம் தரமான ஃபைட் சீக்வன்சஸ் உள்ள படம். ஒரு தேட்டர் பிளாஸ்டாகவே சொல்லலாம். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல படத்தோடு வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.